வணக்கம் மக்களே, வெல்கம் டு யூன் டெக் வேர்ல்ட் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலம் வைத்திருப்போர் அனைவரும் தங்களுடைய பட்டா எண்ணுடன் ஆதார் கார்டு எண்ணை இணைக்க வேண்டும். அதுவும் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே இணைப்பதற்குண்டான புது லிங்க் ஆக்டிவேட் ஆகிவிட்டது. ஸோ அது எப்படி அப்படிங்கிற முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை அமர்த்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. தமிழகத்தில் இணைய சேவையின் மூலம் எங்கிருந்தும் என் நேரத்திலும் உங்களுடைய பட்டா, சிட்டா, எஃப்எம்பி ஸ்கெட்ச் மற்றும் பல சேவைகளை eservice.tn.gov.in என்ற இணையதளம் மூலம் பெற்றுக்கொள்ளலாம். அது இல்லாமல் பட்டா மாறுதல் மற்றும் உட்பிரிவுடன் உட்பிரிவற்ற புல எண்கள் அளப்பதற்காகவே தமிழ் நிலம் சிட்டிசன் போர்ட்டலை தமிழக அரசு ஏற்கனவே கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த தமிழ் நிலம் சிட்டிசன் போர்ட்டலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா இங்கே தமிழ் நிலம் வலைதளத்துக்கு புதியவராக அப்படின்னு கேட்டிருக்குது. இது மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களை ரிஜிஸ்டர் பண்ண சொல்லுது. ஸோ இந்த பேஜில் உங்களுடைய பெயர், மின்னஞ்சல், தொலைபேசி எண்ணை கொடுத்து தொடர்க மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணி நீங்கள் இங்கே ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஏற்கனவே பதிவு செய்தவராக இருந்தால் பதிவு செய்த உள்நுழைகன்னு இருக்கு இல்லையா, இது மேலே கிளிக் பண்ணி உங்களுடைய தொலைபேசி எண்ணை கொடுத்து ஒரு முறை கடவுச்சொல்லை பெறன்னு இருக்கு இல்லையா, இது மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இங்கே என்ட்ரி பண்ணுங்கள். நான் ஓடிபி என்ட்ரி பண்ணிவிட்டேன். உள் நுழைகான்னு இருக்கு இல்லையா, இது மேலே கிளிக் பண்ணதையும் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் நிலம் சிட்டிசன் போர்ட்டலோட விண்ணப்பதாரர் விவரம் அப்ளிகன் டீட்டெயில்ஸ் இங்கே ஷோ ஆகுது. கொஞ்சம் இதை ஸ்க்ரோல் பண்ணிக்கங்க. இங்கே 4 ஆப்ஷன் தான் ஃபஸ்ட்டு காமிச்சது. உட்பிரிவற்ற பட்டா மாற்றம், உட்பிரிவுடன் பட்டா மாற்றம், புல எல்லை அளந்து காண்பிக்க, புல எல்லை மேல் முறையீடு மனுன்னு இருந்தது. பட் தற்பொழுது பார்த்திங்க அப்படின்னா ஆதார் சீடிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் எனேபிள் ஆகிவிட்டது. ஸோ நம்ம இப்போ இந்த ஆதார் சீடிங் தான் பண்ண போகிறோம் நம்மளோட பட்டா எண்ணுக்காக. அதுக்காக உங்களோட பட்டா எண் உங்கள் கையில் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவும் சுலபமாக போகும். பட்டா வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ-சர்வீஸ் போர்ட்டலில் போய்ட்டு உங்களோட பட்டா டீட்டெயில்ஸை டவுன்லோடு பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஆதார் சீடிங் மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே என்ன சேவையின் பெயர், நீங்கள் பெறக்கூடிய சேவையின் பெயர் காமிக்குது. ஆதார் சீடிங் ஆஃப் லேண்ட் ஓனர். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்தது மேலே கிளிக் பண்ணுங்கள். பண்ணிங்க அப்படின்னா ஆதார் சீடிங் ஆஃப் லேண்ட் ஓனர் காமிக்குது. இது பைலட் பேசிஸ் டைரக்டட் பை டிஓஎஸ்எஸ். ஆதார் சீடிங் இஸ் எனேபிள்டு ஒன்லி ஃபார் கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட், உளுந்தூர்பேட்டை தாலுகா அண்ட் செட்டியாந்தல் வில்லேஜுக்கு மட்டும்தான் இது அப்ளிகபிள். மற்ற டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்க, வில்லேஜை சேர்ந்தவங்க இதை ட்ரை பண்ண வேண்டாம். ஏன்னா இது ஒரு பைலட் ப்ராஜெக்ட் தான். ஸோ நம்ம இப்போ இதை எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறதும் பார்த்துடலாம். இந்த பேஜில் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டுன்னு இருக்கு இல்லையா, ஸோ இது மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நில விவரங்களை என்ட்ரி பண்ண வேண்டும். ஸோ நம்ம எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக், எந்த தாலுக்காவோ அந்த தாலுக்கா, எந்த கிராமமோ அந்த கிராமத்தை நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். சூஸ் பண்ணிவிட்டு பரிவர்த்தனை வகையில் ரூரல், நத்தம் 2 வகை இருக்கிறது. ரூரல் செலக்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் உங்களுடைய பட்டா எண் இங்கே என்ட்ரி பண்ணிவிட்டு சேவ், இந்த ஃப்ளாப்பி சிம்பிள் இருக்குது இல்லையா, சேவ் பண்ணுறதுக்கு பதிவு செய்க அப்படின்னு இருக்குது இல்லையா, இது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் சேவ் ஆகிடும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உரிமையாளரோட விவரங்கள் இங்கு ஷோ ஆகும். உரிமையாளர் பார்த்தீங்க இந்த நிலத்துக்கு ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறாரு. ஒருவேளை கூட்டுப்பட்டா இருந்தால் எத்தனை உரிமையாளர் இருக்கிறாங்களோ அவங்களுடைய டீட்டெயில்ஸ் இங்கே ஷோ ஆகும். ஸோ ஒரு ஆள் இருக்கிறதுனால அந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா லெஃப்ட் சைடில், அது மேலே கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே ஆதார் விவரங்கள்னு இருக்கு. ஸ்க்ரோல் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆதார் எண்ணை என்ட்ரி பண்ணணும். என்ட்ரி பண்ணிவிட்டு கெட் ஓடிபின்னு இருக்கு இல்லையா, இந்த ஓடிபி மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மொபைலுக்கு, அதாவது ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட தொலைபேசி எண்ணுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே கொடுத்துக்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை ரீட் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸ் மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு சப்மிட்னு வரும். ஸோ சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட லேண்டோட டீட்டெயில்ஸ்க்கு ஆதார் எண் இணைக்கப்பட்டுவிடும். மற்ற மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் ட்ரை பண்ண வேண்டாம். ஏன்னா இது ஒரு பைலட் ப்ராஜெக்ட் தான். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவருக்கு எவ்வளவு நிலம் இருக்கிறது என்பதை உறுதி செய்வதற்காகத்தான் இந்த
டீட்டெயில்ஸ் கொண்டு வந்துக்கிறாங்க ஆதார் சீடிங் லேண்ட் ரெக்கார்ட்ஸ்க்காக. ஸோ இதுக்காக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கூடிய விரைவில் தமிழகத்தில் உள்ள அனைத்து நிலம் வைத்திருக்கும் உரிமையாளர்கள் இதை கட்டாயம் செய்ய வேண்டியது வரும். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பின் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை அமர்த்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் அமர்த்த மறந்துடாதீங்க. வீடியோவை லைக் பண்ணி நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.